வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சண்டேவா, பல நீர்நிலைகளை வீத லீடர்ஸ் இயக்கம் சுத்தம் செய்கிறத பார்க்க முடியுது. போன வாரம் மதுரையில் வைகை ஆற்ற அண்ணாமலை அண்ணன் சுத்தம் பண்ணார்ல, இந்த வாரம் அவருடைய ஃபாலோவர்ஸு அந்த பணியை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஃபோட்டோக்காக, ரீல்ஸுக்காக இது மாதிரி சுத்தம் பண்ணாமல் உண்மையான ஒரு நோக்கத்துக்காக வைகை ஆறு சுத்தமாகணும், குப்பைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக அவருடைய ஃபாலோவர்ஸு இன்வால்வ் ஆகுறாங்க. இல்லைன்னா இந்த வாரம் அந்த பணியை ஏன் கண்டினியூ பண்ண போகிறாங்க? அண்ணாமலை அண்ணன் ஃபஸ்ட்டு டேவே சொல்லியிருந்தார், 001 அப்படிங்கிற பாலிசியை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு 0 அப்படிங்கிறது பணம் கொடுக்க வேண்டாம், ரெண்டாவது 0 அப்படிங்கிறது பணமும் எதிர்பார்க்க வேண்டாம், பணத்தையும் கொடுக்க வேண்டாம், பணத்தையும் எதிர்பார்க்க வேண்டாம். அதுதான் 00. லாஸ்ட் இருக்கக்கூடிய 1 அப்படிங்கிறது ஒரு வாரத்தில் 1 மணி நேரத்தை வாலண்டியர்ஸு ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள், நம்மளுடைய இயக்கத்துக்காக, சொசைட்டிக்காக அப்படிங்கிறதான் நாட் 1 பாலிசி. ஒரு வாரத்துக்கு 1 மணி நேரத்தை ஒரு வாலண்டியர் ஸ்பெண்ட் பண்ணும்போது வீத லீடர்ஸ் இயக்கத்தில் 20 லட்சம் வாலண்டியர்ஸ் இருக்காங்க. அப்போது ஒரு வாரத்துக்கு 20 லட்சம் மணி நேரத்தை வாலண்டியர்ஸு ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். 20 லட்சம் மணி நேரத்தில் எவ்வளவு நல்ல விஷயங்களை பண்ண முடியும் அப்படிங்கிற இந்த பாலிசியை தான் அண்ணாமலை அண்ணனுடைய மூவ்மெண்ட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கி பல நீர்நிலைகளை இன்றைக்கி சுத்தம் செஞ்சுருக்காங்க. பாராட்டுக்கள் குவிந்து வருது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? சமீபத்தில் சவுக்கு சங்கர் அவர்களுடைய பையன் இறந்து போனார்ல, சவுக்கு சங்கர் அவருடைய சேனலில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி பையனுக்காக ஒரு வீடியோ, ஒரு 20 செகண்டு 30 செகண்டு ஒரு வீடியோவை மட்டும் வெளியிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இந்த ஒரு டிப்ரெஷன்லேருந்து சவுக்கு சங்கர் எப்படி வெளியில் வர முடியும்? அவர் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இது மாதிரியான மன அழுத்தத்திலிருந்து வெளியில் வர முடியுமா? அதுக்காக தான் அவர் வீடியோஸ் பண்ணுறதான். மாலதி அக்கா விளக்கம் கொடுக்குறாங்க. சவுக்கு சங்கரை பல பேர் கமெண்ட் செக்ஷனில் கிளின்னு கிளிக்கிறாங்க. ஏன்னா தன்னுடைய பையனுடைய இறப்பை கூட நேரடியாக போய் பார்க்கலையாம். இறந்த பையனை எங்கே? விழுப்புரம் மரக்காணத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. பையன் இறந்து போயிட்டார். எவ்வளோ நேரம்? சென்னையிலேருந்து விழுப்புரம் 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் போயிடலாம். நேரடியாக போய் இறந்த தன் பையனை பார்க்கலையாம் சவுக்கு சங்கர். ஆனால் ஸ்டூடியோவில் உட்காந்துக்கிட்டு 20 செகண்டில் ஏஐயை பயன்படுத்தி வீடியோ போட்டால் போதுமா? என்ன அப்பா சார் நீங்களா? என்ன தான் கோபம் இருக்கட்டும், உங்களுக்கும் உங்களுடைய முன்னாள் மனைவிக்கும் கோபம், எவ்வளவு கடுப்பு என்ன வேணாலும் இருக்கட்டும். அந்த புள்ள என்ன தப்பு பண்ணுச்சு? புள்ள தற்கொலை பண்ணக்கூடிய முடிவுக்கு போயிருக்கு. அந்த குழந்தை எவ்வளவு மன அழுத்தத்தில் இருக்கும்? கேள்விப்பட்ட பலருக்கு தூக்கம் இல்லை. ஆனால் சம்மந்தப்பட்ட ரத்த அப்பா சிரிச்சுக்கிட்டு வீடியோ பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன சார் நீங்களாம் மனுஷன் தானா அப்படின்னு சொல்லிட்டோம். சவுக்கு சங்கரை கடுமையான வார்த்தைகளை திட்டுறாங்க பல பொதுமக்கள். இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி இருக்கானுங்களே, மாநிலம் முழுவதும் சிஜேபியை பில்டு பண்ண பிளானில் இறங்கியிருக்கானுங்களாம். ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த மாநிலத்தில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒருத்தங்களை பிடிச்சி அவங்கள மாநில சிஜேபியுடைய ஹெட் ஆக்கலாம். மாநில வாரியாக ஃபேமஸாக இருக்கிறவங்களை பிடிச்சி உள்ள தூக்கி போட்டால் நாடு முழுவதும் சிஜேபி இன்னும் ஃபேமஸ் ஆகிரும் அப்படிங்கிற பிளானோட உள்ள தமிழகத்துக்குள்ளேயும் இறங்கியிருக்கானுங்களாம். ஒரு சில பேர்கிட்ட பேச்சுவார்த்தை நடக்குதான். சிஜேபியுடைய ஹெட்டை ஆக்கி அவர் மூலமாக அவர் தலைமையில் போராட்டம், மாணவர்களை தூண்டிவிட்டு போராட்டம், இது மாதிரி தமிழகத்துக்குள்ளே நடத்தலாம் அப்படிங்கிற பிளானோடையும் கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி இருக்கானுங்களாம். இந்த தகவல் கிடச்சிருக்கு. அதனால் தமிழக அரசாங்கம் சிஜேபியுடைய மூவ்மெண்ட்டை உன்னிப்பாக கவனிக்கணும், நாட்டுக்குள்ளே அமைதி இருக்கக்கூடாது, போராட்டம் அப்படிங்கிற பேரில் கலவரத்தை தூண்டி விடணும் அப்படிங்கிற பிளானோடு இருக்கானுங்க அபிஜித் திப்கேலாம் சிஜேபி. அதனால் அவனுங்க தமிழகத்துக்குள்ளே வாலாட்ட சிஎம் விஜய் விடக்கூடாது, டிவிகே கவர்மெண்ட்டு விட்டுறக்கூடாது அப்படின்னு அறிவுரைகள் நிறையா வழங்கப்படுது. பொதுமக்கள் இந்த அட்வைஸை முன்வைக்கிறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.